செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலே முதலாவது நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த பகுதி ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. இது பாடசாலை மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த மாணவர்களை வழிகாட்டுகின்ற பெற்றோர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு பகுதியாக அமைய காத்திருக்கின்றது. நமக்கு தெரியும் 70s 80s, அதாவது 70ஆம் 80ஆம் ஆண்டுகளிலே பிறந்து பாடசாலை சென்று இப்பொழுது பாடசாலை செல்கின்ற பிள்ளைகளுடைய தந்தையாக அல்லது குடும்ப தலைவராக இருக்கின்ற தாய்மார் தந்தைமாரிடம் கேட்டால் சொல்லுவாங்க, இந்த கணித பாடம் பாஸ் பண்ணியிருந்தா நான் A-level படிச்சிருப்பேன், A-level படிச்சிருந்தா நல்ல ஒரு தொழிலுக்கு நான் போயிருக்கலாம். இந்த கணித பாடம் தெரியாமல் அதை பாஸ் பண்ண முடியாமல் இந்த வாழ்க்கை மாறி போயிட்டு என்கின்ற ஒரு வார்த்தையை நாங்கள் பொதுவாக கேட்கலாம். அது நாங்கள் காணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. பின்னாட்கள் இது தொடர்பாக கவனம் எடுத்த அரசாங்கம் சொன்னாலும் கணித பாடம் தவறி போனாலும் பரவாயில்லை, இந்த பிள்ளைகளுடைய பாடசாலை இடைநிறுத்தப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அதுக்கு ஒரு மாற்று வழியை வேறு வகையான பாடங்களையும் கொடுத்தாங்க. இது எப்படியாக இருந்தாலும் இன்றும் நாங்கள் பார்ப்போம், ஒரு மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட், அதாவது ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு அரசாங்கத்துக்கு வேலைக்கு எடுக்கின்ற பொழுது அவர் கணித பாடத்தில் சி சித்தி பெற்றிருக்க வேண்டும், ஆங்கிலத்தில் சி சித்தி பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை பொதுவாக வழங்கப்படுவது நாங்கள் கேட்கின்றோம். அல்லது தாய்மொழியில் சி இருக்க வேண்டும், கணித பாடம் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும், அதிலையும் கிரெடிட் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். இது சாதாரணமாக வேலைகளுக்கு அழைப்பினை ஏற்படுத்துகின்ற பொழுது சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். எப்படியாக இருக்கிற இந்த கணிதம் எப்போ பார்த்தாலுமே இந்த ஒரு சிலருக்கு மிக பிடித்த ஒரு பாடமாக இருந்தாலும் பலருக்கு கொஞ்சம் பயமான விஷயமா போகுது. கணித ஆசிரியரை பார்த்தாலே பயம் வருது. கணித பாடம் நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட பரீட்சையில் அந்த கணிதத்தை பார்த்த உடனே தெரிந்த கணிதமும் தெரியாமல் போயிடுது. இப்போ அண்மையில் ஐக்யூ நடந்தது, ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஒரு போட்டி பரீட்சை, ஜென்ரல் நாலேஜ் பொது அறிவியல் பாஸ் நல்லபடியாக ஸ்கோர் பண்ணின அந்த போட்டியாளர்கள் ஐக்யூவை கண்ட பிறகு ஃபுல் பயத்திலே பாதி விட்டுட்டாக. இப்படியான பிரச்சனை எல்லாம் இருக்குது. சரி, இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யலாம்? எப்படி கணிதத்தை இலகுவாக்கலாம்? கணிதத்தை இருந்து நாங்கள் அந்த பயத்திலிருந்து வெளியே வந்து எப்படி நாங்கள் நல்ல ஒரு கிரெடிட் மாத்திரமல்ல B அல்லது A கிரேட் எப்படி பெறலாம் இப்படின்ற விஷயத்துக்குள்ள நாம் வரலாம், எல்லோரும் எப்படி பாஸ் பண்ணலாம், முக்கியமான விஷயம் இல்லையா? இது தொடர்பாக பகிர்ந்து கொள்வதற்காக கலையத்துக்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய அனைத்து மாணவர்களுக்கும் பொதுவாக நன்கு பிடித்த கணித விஞ்ஞான ஆசிரியரும் பகுதி நேர விரிவுரையாளரும் உளவியல் ஆலோசகருமான திருவாளர் சபீர் இஸ்மாயில் அவர்கள் இந்த வழியில் இணைந்திருக்கிறார். அன்போடு நாங்கள் கலையத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம் திரு சபீர். வணக்கம். எல்லாருக்கும் பிடித்த ஒரு சார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கணிதம் ஏன் இவ்வளவு பயத்தை ஏற்படுத்துது? கணிதம் என்று சொன்னாலே ஏன் பயம் வருது ஒரு சிலருக்கு? இந்த பயம் என்பது ஆரம்பத்திலேயே நமது முதலாவது உணவு கவலத்திலேயே ஆரம்பித்தது தான் இந்த பயம். எந்த ஒரு பெற்றோராவது தனது பிள்ளைக்கு முதலாவது கவலத்தை அல்லது அடுத்தடுத்த படியாக அந்த பிள்ளைக்கு கொடுக்கிற உணவை எப்படி கொடுப்பார்கள் என்றால் பயம் காட்டி கொடுப்பார்கள். ஆசை வார்த்தை காட்டி, சந்திரனை மூனை காட்டி கொடுப்பதில்லை. உங்களை பிடித்து போயிடுவார் அல்லது அவர்களது குடும்பத்தில் யாராவது அந்த அகோரமான முறையிலே அல்லது பயமுழுத்தற்ற யாராவது ஒருவரை காட்டித்தான் அந்த பிள்ளைக்கு அந்த உணவு கவலத்தை கொடுப்பார்கள். இந்த பயங்காட்டி கொடுப்பதனால் அந்த பிள்ளைக்கு 2 விதமான, அதாவது பயத்தினால் 3 விதமான ஹோர்மோன்கள் சுரக்கப்படுகின்றது. அதிலே அதிர்லனின் ஹோர்மோன் ஒன்று இருக்கின்றது, அதே போன்று கோர்டிசோல் ஹோர்மோன் ஒன்று இருக்கின்றது. இந்த கோர்டிசோல் ஹோர்மோன் அந்த பிள்ளையின் நினைவாற்றலை குறைக்கின்றது, ஆர்வத்தை அடுத்த கட்டம். அந்த பிள்ளை நாம் நினைக்கின்றோம் பயங்காட்டினால் இந்த பிள்ளை வந்து சாப்பிடும் என்று, ஆனால் அந்த பிள்ளை பயத்தின் காரணமாக தான் சாப்பிடும் ஒழிய ஆசையுடன் சாப்பிடாது. இதே போன்றுதான் நீங்கள் பேயை கண்டிருக்கிறீர்களா? இல்லை, பேயை காணவில்லை, ஆனால் பேய் இருக்கிறது என்று நம்புகின்றீர்கள். அந்த பயத்தினால் ஒரு முக்கியமான விடயத்திற்கு நீங்கள் இரவில் செல்ல வேண்டும், ஆனால் செல்ல முடியாமல் உள்ளது, ஆனால் பேயை காணவில்லை. உங்களுக்கு மற்றவர்கள் சொன்ன விடயத்தை வைத்து உங்கள் பயம் ஏற்பட்டு முக்கியமான விடயத்தை உங்களுக்கு அடைய முடியாமல் உள்ளது. அதே போன்றுதான் இந்த கணிதத்தை எல்லோரும் பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள். கணிதம் என்றால் பயம், கணிதம் செய்ய இயலாது, கணிதம் கஷ்டம். இப்படி இந்த பயத்தினால் வருகின்ற, அதாவது எக்ஸாம்
இந்த எக்ஸாம்லையும் கூட அந்த பிள்ளைக்கு எல்லாம் மறந்து போயிடும். பாடமாகிட்டு தானே போறது, பாடமாகிட்டு போறது எல்லாம் அந்த பரீட்சையில் அந்த பிள்ளைக்கு மறந்து போயிடும். அப்ப முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த பயத்தை இல்லாமலாக்க வேண்டும். இந்த பயத்தை எவ்வாறு நாமல் இல்லாமல் ஆக்குவது? அப்படி என்றால் நாம் முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த கோர்ட்டிசோல் ஹார்மோன் எப்படி என்றால் இந்த கோர்ட்டிசோல் ஹார்மோன் இதுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்றும் சொல்றது. இந்த பதற்றம் ஒரு பிள்ளைக்கு வந்துவிட்டால் அந்த பதற்றத்தின் காரணமாக அந்த பிள்ளை 100% செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தும் அந்த ஸ்ட்ரெஸ் பதற்றம் வந்து அந்த டைமில் அந்த பிள்ளைக்கு அனைத்தும் மறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே நாம் என்ன இந்த கோர்ட்டிசோல் ஹார்மோன் எங்க ஒரு பிள்ளைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால் மூளையின் ஹிப்போகம்பஸ் என்ற அந்த பகுதியில் இந்த பாதிப்பை ஏற்படுத்துவதன் மூலம்தான் இந்த நினைவாற்றலை குறைக்கின்றது. ஆகவே நாம் பயம் காட்டாமல் ஒரு பிள்ளையை வந்துக்கிட்டு ஆசை வார்த்தையை காட்ட வேண்டும். ஆசை வார்த்தையை காட்டுவதன் மூலம் அந்த பிள்ளை அடுத்தது அதை அடைய முயற்சிக்கும். அதை அடைய முயற்சிப்பதற்கு அது என்ன செய்யும்? பயிற்சி செய்யும். இந்த பயிற்சியின் பிரதிபலனாக அந்த பிள்ளை தொடர்ச்சியான வெற்றியை ஈட்டக்கூடியதாக இருக்கும். இதான் இதுக்கான ஒரு சரியான வழி இல்லையா? சரி, இப்போ இந்த பரீட்சையில் வர சமன்பாடுகள் அதிகமாக மாணவர்களுக்கு கொஞ்சம் ஒரு சவாலாக இருக்கும். இந்த சமன்பாடுகளை எப்படி சரியான முறையில் நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும்? நல்லொரு கேள்வி. நான் அனைத்து மாணவர்களுக்கும் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம், ஒரு உதாரணத்துக்கு நான் நினைக்கின்றேன் கிரேட் 6 அதாவது தரம் 6 தரம் 11 வரைக்குமான அனைத்து புத்தகங்களையும் அடுக்கினால் நம்மளை மறைத்துவிடும். அதை பாடமாக்குவது என்பது அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை. அப்போ இது புத்தகங்கள் இருக்கின்ற அனைத்து இப்போ ஆசிரியர்களும் கொடுப்பது அநேகமாக வந்துட்டு ஆன்சர்ஸ் தியரிகளைத்தான் சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த தியரி ஒரு உறங்கு நிலை. இந்த தியரி ஒரு உறங்கு நிலை. அனைத்து பெற்றோர்களும் பிள்ளைகளும் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த தியரி என்பது ஆன்சர்ஸ் உறங்கு நிலை, கேள்வி என்பது இயங்கு நிலை. உங்களது மூளையை இயங்க வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன். உங்களது 2022ஆம் ஆண்டு ஃபெஸ்டிவல் ஒன்று வந்திருக்கும். அதற்கு நீங்கள் ஒரு பிளாக் கலர் ஒரு ஷர்ட் ஒன்று வாங்கியிருப்பீங்க. அதை மடித்து நீங்கள் கபட்டில் வச்சிருப்பீங்க. இப்போ 4 வருஷம், 4 வருஷத்துக்கு பின்னால் உங்களது நண்பர் வந்து உங்களிடம் கேட்கின்றார், நீங்கள் 2022இல் ஒரு ஆடை ஒன்று வாங்கினீர்கள், ஷர்ட் ஒன்று வாங்கினீர்கள், அந்த ஷர்ட்டை கொஞ்சம் என்னிடம் காட்டுங்கள் அப்படி என்று கேட்கிறார். இந்த ஷர்ட்டை நீங்கள் மடித்து வைத்தது அது ஒரு உறங்கு நிலை. இப்போது அவர் திடீரென வந்து கேட்டபோது நீங்கள் அதை தேடுவீர்கள். தேடுவதற்கு நான் நினைக்கிறேன் 15 நிமிடங்கள் அல்லது அதற்கு மேல்தான் எடுக்கும். அதற்கு அப்புறம் உங்கள ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் உருவாகும். எங்க வச்சோம், யாரும் எடுத்து போயிட்டாங்களோ, இல்லை அது செட் இல்லையோ, அப்படி என்ற ஒரு பதற்றம் உருவாகும். காரணம் என்னவென்றால் நீங்கள் அந்த ஆடையை அடிக்கடி தேடவில்லை அல்லது அடிக்கடி அதை உபயோகிக்கவில்லை. அதனால் உங்களுக்கு எந்த இடத்தில் அதை வைத்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. அதே போன்றுதான் நான் மாணவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு முக்கியமான விடயம், நீங்கள் பயிற்சி புத்தகத்தில் நீங்கள் எழுதுவது எல்லாம் தியரி. நீங்கள் அடிக்கடி பாஸ் பேப்பர், கடந்த கால வினாக்கள் அல்லது அது சம்பந்தமான கேள்விகளை அடிக்கடி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு முதலாவது அந்த கேள்வியை செய்யும் போது என்னவா இருக்கும்,
டைம் எடுக்கும். அந்த கேள்வியை அதே கேள்வியை நீங்கள் அடிக்கடி செய்து பார்க்கும்போது நீங்கள் பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நாளடைவில் அது ஒரு டைம் எடுக்காது, குறுகிய நேரத்தில் உங்களுக்கு செய்து கொள்ளக்கூடியதா இருக்கும். அதே போன்றுதான் உங்களது ஆடையை முதலாவது நபர் வந்து கேட்டார், நீங்கள் அந்த ஆடையை தேடுவதற்கு 15 நிமிடம் அல்லது 20 நிமிடம் எடுக்கும் அல்லவா. இரண்டாவது தடவை அதே ஆடையை இன்னொரு நண்பர் வந்து கேட்பார். எப்படி கேட்பார்? நேற்று அவர் வந்து உங்களிடம் கேட்டார், அந்த ஆடை எனக்கும் ஒரு தடவை காட்டுங்களேன் என்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் நேரம் குறைவாக இருக்கும். அதே அந்த ஆடையை மூன்றாம் நபரும் உங்களிடம் வந்து கேட்கிறார். இப்போது நீங்கள் போன போக்கிலேயே அந்த ஆடையை எடுத்து வந்து கொடுப்பீர்கள். காரணம் என்ன? கேள்வி உங்களை இயங்க வைத்தது. கேள்வி உங்களது அதாவது ஞாபகத்தை எயினை வச்சு அடிக்கடி அந்த தூண்டுவதன் மூலம் உங்களுக்கு அந்த கேள்விக்குரிய ஆன்சர் கனெக்ட் ஆகிருக்கும். இதே போன்றுதான் நீங்கள் அடிக்கடி கேள்விகளை செய்யும் போது தியரி அதாவது ஆன்சர் உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். மற்றது இன்னொன்று நான் சொல்லுவேன், பிள்ளைகளுக்கு சமன்பாடுகள் அல்லது விஞ்ஞான பாடத்திலும் நிறைய விடயங்கள் மறக்கும். அவ்வளவத்தையும் பாடமாக்கி வைப்பது என்பது இலகுவான காரியம் இல்லை. இதுக்கு அந்த டெக் பண்ணுறது இது எப்படி என்றால், இந்த மாணவர்களுக்கு நான் சொல்லுகின்ற விடயம், உங்களது வீட்டில் எப்போதாவது நீங்கள் அணிந்திருக்கும் பேண்ட் தொலைந்துள்ளதா? குறைவுதானே. ஆனால் அடிக்கடி வீட்டில் சண்டை ஏற்படுவது கீ தொலைந்து. ஆமா, உங்களது கார் கீ அல்லது மோட்டார் பைக் கீ தொலைந்துதான் நீங்கள் அடிக்கடி சண்டை பிடிப்பீர்கள். காரணம் என்ன? எங்கே வைத்து விட்டோம் என்று தெரியாததா? ஒன்றாவது அளவில் சிறிது, இரண்டாவது உங்களது உடம்பில் அது ஒட்டாத விடயம் உண்டு. உங்கள் உடம்பில் ஒட்டாத விடயம் அது தொலைந்தாலும் மானம் போகாதன்னு. இந்த அளவில் பெரியது, அளவில் சின்னது, அதாவது உங்களது கீ தொலைவதற்கான காரணம் அளவில் சின்னது. இரண்டாவது நீங்கள் அடிக்கடி அதை உபயோகிப்பதில்லை. மூன்றாவது அது இழந்தாலும் நீங்கள் வேறொரு கீயை அடித்தெடுத்திருவீர்கள். இதே போல் நாம் பார்ப்போம், நமது பேண்ட் இது தொலையக்கூடிய வாய்ப்பு குறைவு. காரணம் அளவில் பெரியது, நமது உடம்போடு ஒட்டி காணப்படுகின்றது. மூன்றாவது அது தொலைந்தால் மானம் போய்விடும். இதே போன்றுதான் அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த பெற்றோர்களுக்கும் நாம் முக்கியமாக சொல்லுகின்ற அதை நீங்கள் உங்களது பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் பிள்ளைகளுக்கும் பொதுவாக சொல்லுகின்ற விடயம், உங்களுக்கு சில விடயங்கள் மறந்து போகும் என்றால் அதை நீங்கள் இப்ப இந்த பேண்ட்ல நீங்க கீயை டெக் பண்ணி வைக்கங்க, பொலிவு வைக்கங்க. இப்போது நீங்கள் உங்களோட பேண்ட் எடுக்கிற டைம்ல கீ கூட வருமா இல்லையா? ஆகவே நீங்கள் சில தெரியாத விடயங்களை தெரிஞ்ச விடயத்துடன் நீங்கள் கனெக்ட் பண்ணி வையுங்கள். அப்போது உங்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தெரியாத விடயமும் மறக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதே போல இப்போ நாங்கள் பார்க்கலாம், இந்த மாணவர்களை பொறுத்த மாட்டிலே இந்த 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் மாதிரி இப்போ வந்துட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மாணவர்கள் கொஞ்சம் உட்கார்ந்து படிக்கிற விஷயம் கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் குழப்பத்தன்மை, அதாவது குழப்படி பண்ணுறது தான் அதிகமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஃபோன் கேட்டு தான் சாப்பிட்ற நிலைமை வந்த மாதிரி இப்போ குழப்படி பண்ணுற மாணவர்கள் அதிகமாக பார்க்குறோம். அதாவது உட்கார்ந்து ஒரு அமைதியாக 40 நிமிடம் வகுப்பில் இருந்து படிப்பதற்கான அந்த தன்மை கொஞ்சம் குறைந்தது போல பார்க்கப்படுகிறது. என்ன காரணம்? வெரி குட், நல்லொரு கேள்வி இது. ஏனென்றால் இப்போது பேரண்ட்ஸுக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு சவால் பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியாமல் உள்ளதுதான் இன்று உள்ள பெற்றோர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய சவால். பெற்றோர்களுக்கே ஒரு பிள்ளையை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் எவ்வாறு ஆசிரியர்களுக்கு அவர்களை கட்டுப்படுத்த முடியும்? ஒன்றாவது, இதை எவ்வாறு நாம் ஆரம்பிக்கலாம் என்றால், இந்த விடயத்தை, அதாவது இந்த பிள்ளைகள் குழப்படியாக இருப்பதற்கு ஒன்றாவது காரணம் அதில் ஆசை இல்லை. ஏதாவது ஒரு விடயத்தை ஒரு பிள்ளை செய்யும் போது ஆசையுடன் செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த பிள்ளை அமைதியாக அதை கேட்கும்.
நாம் ஒரு உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு விடயத்தில் நமக்கு ஆசை தூண்டப்பட்டால் அதற்கு பின்னால் தான் நாம் செல்வோம். அது பற்றியே அடிக்கடி நாமல் அது பற்றி யாரும் பேசினால் அதை நாம் காது கொடுத்து கேட்போம். அந்த ஒரு ஆசையான விடயம். ஆகவே காரணம் அங்கு ஒரு அந்த பிள்ளைகளுக்கு விருப்பமான முறையில் சில விடயங்கள் நடக்காதது. விருப்பமான முறைகள் என்றா இப்போ அந்த சூழல், ஒரு கார்டன் அமைப்பு, அந்த பிள்ளைகளுக்கு சில விளையாட்டுக்கள் அமைப்பு, மற்றது ஒரு சில ஆசிரியர்கள் அவங்களுடைய கடினமான தன்மை, நீ ஏன் வரல அப்படின்னு அந்த உருக்குற டைம்ல, மற்றது உனக்கு ஏன் விளங்கல, எரும மாடு உனக்கு இது விளங்குதா, எரும மாடுக்கு எப்படி விளங்கும்? ஆனா அந்த பிள்ளைகளுக்கு நாமல் கனிவாக நாம் பேசும்போது, அதாவது வீட்டில் பேசுவதை விட நாம் அதை விட அழகான முறையில் பேசும்போது அந்த பிள்ளைகள் பாடசாலைக்கு வர பிடிக்கும். மற்றது பாடசாலையில் கற்றுக் கொடுக்கின்ற பாடங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சிக்கும். அதில் முக்கியமான என்ன விடயம் என்றால், சில பாடங்கள் பிள்ளைகளுக்கு அதன் அடிப்படை விளங்காமல் இருக்கும். அதன் அடிப்படை விளங்காமல் இருந்தால் அடுத்தடுத்த விடயங்களை நாம் அந்த மாணவனுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அவனுக்கு ஏதோ ஒரு சூனியம் செய்துவிட்ட மாதிரி இருக்கும். சூனியம் செய்துவிட்ட மாதிரி இருந்தால் அந்த பிள்ளை வந்துட்டு நம்மளை கவனிக்காது, அந்த பிள்ளைக்கு எதுவும் விளங்காதே. அதால அந்த பிள்ளை அடுத்தடுத்த நாம் எதை கற்றுக் கொடுத்தாலும் அந்த பிள்ளை விளங்காத தன்மையினால், ஆசையுடன் அதை கவனிக்காத தன்மையினால் வேற விடயங்களில் கவனத்தை செலுத்தும், குழப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும். இதுதான் காரணம். சரி, இந்த அளவோடு நாங்கள் இந்த முதலாவது நேர்காணல் பகுதி நிறைவு செய்கின்றோம். இந்த பகுதியில் நம்மோடு இணைந்து கொண்டவர் கணித விஞ்ஞான பாடத்தினுடைய ஆசிரியரும் பகுதி நேர விரிவுரையாளரும் உளவியல் ஆலோசகருமான சபீர் இஸ்மாயில் அவர்களுக்கு கலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நாளிலே சந்திப்போம் இது போன்ற சிறப்பான தலைப்போடு. நன்றி, வணக்கம். இந்த முதலாவது நேர்காணல் பகுதி இந்த அளவுடன் நிறைவுக்கு வருகின்றது. ஒரு 10 நிமிட இடைவெளி தொடர்ந்து இரண்டாவது நேர்காணல் பகுதியோடு நாம் இணைந்து கொள்வோம்.